வெற்றிக்கு உதவும் 5 விதிகள். பலவற்றை யோசித்துக் கொண்டே இருப்போம். வெவ்வேறு தருணங்களை கடக்கவும் நேரிடும். அவற்றை எப்படி கடப்பது என்பதை பற்றி லிசா மொன்டால்வோ கூறுவதை பார்ப்போம். மர்ஃபீஸ் விதி, அதாவது மர்ஃபீஸ் லா என்று கூறலாம். முதல் கோணல் முற்றும் கோணல் என்று நினைக்கும் விதி. நாம் எதற்காவது பயந்தோமானால் அதுவே நம் கவனத்தை பிடித்து கொள்ளும். பயம் வளரும் பொழுது கவனம் அதற்கு தீனி போடும். எளிதான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தால் பயம் அதன் பலனை இழந்து போகும். கில்டின்ஸ் லா, அதாவது கிட்லின் விதி என்று கூட கூறலாம். எழுத்தில் உள்ள பிரச்சனை பாரத்தை இழந்துவிடும். எழுதப்பட்டு விட்டால் அதன் முழு வடிவம் புலப்படும். துண்டுகள் சேர்ந்து தெளிவாக உருவம் கிடைக்கும். தலைமேல் சுமக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கில்பர்ட்ஸ் லா. அடுத்தது, மற்றவர்களை குறை சொல்வதால் அல்ல, நாம் ஒரு பகுதியை தலைமை ஏற்று நடத்தும் பொழுது முடிவு மாறும். இந்த பகுதி என் பொறுப்பு, நான் இங்கே தொடங்குகிறேன் என்று எளிய முறையில் பிரச்சனையை தீர உதவலாம். அடுத்தது வில்சன்ஸ் லா, வில்சன் விதி. நாம் அறிவை துரத்தி செல்லும் பொழுது பணம் நம்மை தொடரும். திறமைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக ஒழுங்காக அடுக்குங்கள். அப்பொழுது மக்கள் நாம் எப்பொழுது வேலையை முடிக்கிறோம் என்பதை கவனிப்பார்கள். அடுத்தது ஃபால்க்லண்ட்ஸ் லா. தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லாத தெரிவை விட்டுவிடலாம். காத்திருக்கும் தெளிவினால் தான் அதிகம் பதற்றம் உண்டாகிறது. நாம் நிறுத்திவிட்டால் ஏற்படுற சமயத்தில் அதுவே ஏற்ற சமயத்தில் அதுவே வெளிப்படும். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.